ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஒரு ப்ளைனான ஒரு மெட்டீரியல் துணி இருந்துச்சுன்னா அதில் எப்படி நம்ம ஒரு ஒர்க் பண்ணி அதை ரொம்ப கிராண்டாக மாற்றுறது, கிராண்டாக டிசைன் பண்ணி ஒரு டாப்பாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அளவெல்லாம் மார்க் பண்ணி இந்த மாதிரி சார்ட் பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சார்ட் பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் நமக்கு துணியில் மார்க் பண்ணிவிட்டு டக்குன்னு டிசைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு பார்ட்டு பேக் பார்ட்டு ரெண்டையுமே நான் சார்ட் பேப்பரில் வரைஞ்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் துணி. இதில் நம்ம மார்க் பண்ணி வச்ச சார்ட் பேப்பரை வச்சுட்டு இந்த மாதிரி பென்சிலால் வரைஞ்சி எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட் பார்ட்டு. அப்புறமா நான் பேக் பார்ட்டையுமே இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இது நான் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த நியூஸ் பேப்பர்லாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கேன். ஓவல் ஷேப்பில் வெட்டி எடுத்து அதையுமே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ஓவன் வீல் ரோஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி 3 சைஸில் நான் வட்டம் போட்டுட்ருக்கேன். இந்த மார்க் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல எல்லாமே நான் இந்த மாதிரி வட்டம் 3 சைஸ் வட்டத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் கோடு வரைக்கணும். 5, 7, 9 இந்த மாதிரி ஒத்த நம்பரில் கோடு வரைச்சி இந்த எல்லா வட்டத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, எல்லா கலர் த்ரெட்டையுமே வச்சு இந்த பூவை ரெடி பண்ணலாம். ஓவன் வீல் ரோஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கிறேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் ஓவன் வீல் ரோஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த ஓவன் வீல் ரோஸ் ஸ்டிச் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு தச்சு வச்சோன்னா அந்த பூ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒரு கலர்லேயும் தைச்சிக்கலாம். இந்த ரோஸு 2 கலர் நூல் போட்டும் தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா 3 கலர் கூட நம்ம நூல் போட்டு இந்த ரோஸை தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கலரில் இந்த ரோஸை தைச்சி எடுத்திருக்கேன். இது மாதிரி இந்த எல்லா வட்டத்துலேயுமே ரோஸ் தைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எந்த கலர் பூ யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியே நான் எல்லா வட்டத்துலேயுமே ஓவன் வீல் ரோஸ் தைச்சி ரெடி பண்ணிட்டேன். இது ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இந்த பூ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு டபுள் கலர் த்ரெட்டில் இந்த பூ ஸ்டிச் பண்ணேன். இப்படி மொத்த பூவையுமே நான் டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இதில் கிளிப் ஸ்டோன் தச்சு இந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஒர்க்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத போடுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.